நடிகை ரஞ்சிதா தமிழ் சினிமாவில் 90களில் ஃபேமஸான நடிகையாக வலம் வந்தவர். அப்போது டயர் 2, 3 ஹீரோக்களாக வலம் வந்த சத்யராஜ், கார்த்திக் உள்ளிட்டோருடன் நடித்த அவர் ஒரு கட்டத்தில் சினிமாவிலிருந்து ஒதுங்கியும் இருக்காங்க. சீரியல்களிலும் நடித்த அவர் ஒரு கட்டத்தில் நித்யானந்தாவுடன் அவர் இருந்த வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்போதும் நித்யானந்தாவின் கைலாசாவில் அவர் இருப்பதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் ரஞ்சிதா பற்றி பாரதிராஜாவின் சகோதரர் ஜெயராஜ் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசியிருக்காரு. நடிகை ரஞ்சிதா தமிழ் சினிமாவில் ஏராளமான படங்களில் நடித்திருக்காங்க. பாரதிராஜா இயக்கத்தில் கார்த்திக் ஹீரோவாக நடித்த நாடோடி தென்றல் படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானார். பாரதிராஜாவின் அறிமுகம் என்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக திறமை இருக்கும் என்பதை இருவரும் உணர்ந்திருக்காங்க. அப்படத்துக்கு பிறகு பொண்டாட்டி ராஜ்யம், வால்டர் வெற்றிவேல், அமைதிப்படை உள்ளிட்ட ஏராளமான படங்களில் நடித்திருக்காங்க. சீரியலிலும் ரஞ்சிதா தொடர்ந்து பிஸியாக இருந்த அவருக்கு திடீரென வாய்ப்புகள் திரைத்துறையில் குறைந்திருக்கு. அந்த சூழலில் பாரதிராஜா தனியார் தொலைக்காட்சியில் திக்கித்தி பொண்ணு என்ற சீரியலை இயக்கியிருக்காரு. அதில் நெப்போலியன், ரஞ்சிதா உள்ளிட்டோரும் நடித்தாங்க. ஒரு கட்டத்தில் சீரியலிலிருந்து ஒதுங்கிவிட்டார். அதனை அடுத்து ராவணன் படத்தில் மட்டுமே கேரக்டர் ரோலை செஞ்சிருக்காங்க. சூழல் இப்படி இருக்க 2010ஆம் ஆண்டு நித்யானந்தாவுடன் தனியறையில் ரஞ்சிதா நெருக்கமாக இருந்த வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த வீடியோவில் இருப்பது நான் இல்லை என்று அவர் தொடர்ந்து கூறினார். ஆனாலும் அதை நம்புவதற்கு தயாராக இல்லை. அந்த வீடியோ ரஞ்சிதாவின் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றிவிட்டது என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து நித்யானந்தாவுடன் ஆன்மீக பயணத்தில் இருந்த அவர் இங்கே நித்திய உடைமைகளுக்கும் நித்தியும் சட்ட சிக்கல்களுக்கும் ஏற்பட கைலாசாவுக்கு சென்று விட்டார். அந்த நாட்டுக்கு ரஞ்சிதாவை பிரதமராக நியமித்தார். எப்படியும் நித்யானந்தாவை பிடித்துவிட சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் நடந்தாலும் அந்த நாடு எங்கே இருக்கிறது என்று தெரியாததால் அதில் முட்டுக்கட்டை நிலவியே வருகிறது. இந்த நிலையில நித்யானந்தாவுடன் ரஞ்சிதா போன போதும் பாரதிராஜாவின் ரியாக்ஷன் என்னவாக இருந்தது என்பது பற்றி சகோதரர் ஜெயராஜ் சமீபத்திய பேட்டியில் பேசியிருக்கார். தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் பாரதிராஜாவின் இயக்கத்தில் உருவான தெக்கித்தி பொண்ணு சீரியலில் ரஞ்சிதா நடித்து கொண்டிருந்தாங்க. திடீரென அவர் ஒரு நாள் ஷூட்டிங்க்கு வரவில்லை. எங்கே அவர் என தேடிக்கொண்டிருந்தோம். அவருக்கு பதிலாக இன்னொருவரையும் நடிக்க வைக்க முடியாத சூழல். அப்போதுதான் அவர் நித்யானந்தாவுடன் சென்று விட்டதாக எங்களுக்கு தகவல் வந்தது. உடனே என் சகோதரர் பாரதிராஜா நித்யானந்தாவுடன் ஆன்மீகத்தை போயிட்டாங்க போல, சரி ரைட் விடு என்று சொல்லி அந்த கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக நாடகத்திலிருந்து மறைத்தும் விட்டாங்க என்னவும் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.